தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இயேசுடைய இந்த பிறப்பு விழா மகிழ்வில் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். பிறந்திருக்கிற பாலன் இயேசு உங்களையும் குடும்பங்களையும் உங்களை யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் உங்களுக்காக திருப்பலியில் மன்றாடுகிறோம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்காக டெனிஸ், மேரி, நெல்சன், மெக்சில்டா குடும்பத்தினர், தாம்சன், ரம்யா குடும்பத்தினர், பரலோக ராஜா ஆனந்த ஜோதி குடும்பத்தினர், அருமைநாதன், வினோலா தேவி அருண் குடும்பத்தினர், ஜான்சன், அனுபிரபா, ஹேடன், ஆண்டனி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அத்தனை குடும்பத்தின் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுலகில் வாழ்ந்து மறித்து போன ஞானமுத்து, பெல்சியான், சோஃபியா, ஆறுமுகம், ஸ்டீபன், பிலிப்ஸ், ராஜம்மா, வேளாங்கண்ணி, ஐசக், பெஞ்சமின் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தர வேண்டும் என்று ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே,
மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகில் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 52வது அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் விதன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். அன்னையுள்ளம் கொண்டவர் முன்னணையில் பிறந்தார். தந்தை துணி கோலமாய் மீட்பரே பிறந்தார். பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம்.
போற்றிடுவோம். மீட்பர் பிறந்துள்ளார், நாம் ஆரவாரம் செய்வோம். மீட்பர் பிறந்துள்ளார், நாம் ஆரவாரம் செய்வோம். இரண்டாம் வாசகம். கடவுள் தன் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேச உள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேச உள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். இந்த நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நாம் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவர்களுக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்று எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் பிறந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அத்தியாயம் 1 இறை திரு வசனங்கள் 1 5 முடிய 9 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைவரையும் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர் இரக்கத்தினாலோ இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அவருடைய உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் இந்நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்று இரவு திருப்பலி, கிறிஸ்துமஸ் இரவு திருப்பலி முடிந்து வீட்டுக்கு செல்கிறார்கள் மேரி. வீட்டுக்கு எதிரிலே 3 வயதான பெரியவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வழக்கமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிறிஸ்துமஸ்னாலே யாராவது வந்து எதாவது கேட்டால் நம்ம கொடுப்போம். இப்போ இன்னைக்கு செஞ்ச பலகாரம் இருக்கலாம், சில பேர் பைசா கொடுத்து எதாவது வாங்கிக்கேன்மா, எதாவது கொடுமா, அரிசி எதாவது கொடுப்பீங்க, அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு புடவை கிடவெல்லாம் நம்ம எல்லாருமே செய்கிறது தான். ஆகவே இந்த 3 பேரை பார்க்கிறாள் வயதானவர்கள். அவங்கள பார்த்து கூப்பிடுறாங்க இந்த அம்மா மேரி, வாங்க கிறிஸ்துமஸ் தான், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம யாரும் வீட்டில் கூட சாப்பிட போட மாட்டோம், நம்ம காசு கொடுத்துருவோம், இல்லாட்டி நம்மளே ஒரு பொட்டலம் வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பண்ணுறாங்க. அமர்ந்து கொண்டிருந்த 3 பேருமே அதில் ஒருத்தர் சொல்கிறார், என் பெயர் செல்வம். செல்வம்னா வெல்த்னா செல்வம், பணம் வச்சுக்கணும், செல்வம். அவர் சொல்கிறார், என் பெயர் செல்வம், இவர் பெயர் புகழ், அவர் பெயர் அன்பு. நாங்கள் 3 பேரும் ஒன்றா வரமாட்டோம், நல்லா கவனிக்கணும். நாங்கள் 3 பேரும் ஒன்றா வரமாட்டோம், நீங்கள் யாரை கூப்பிடுறீங்களோ அவங்க தான் வருவோம். அதையே நல்லா கவனிக்கணும். உடனடியாக வீட்டுக்குள் செல்கிறாள். கணவனிடம் சொல்லுங்க, பாருங்க, எதிர்க்க வந்து செல்வம், புகழ், அதுக்கு அன்பு இருக்கிறது. யாரை முதல்ல வீட்டுக்கு அழைக்கலாம், யார் வந்தா நல்லா இருக்கும், நீங்க யாரை அழைப்பீங்க? பயங்கரமான ஆள் எல்லாம். விடுக சொல்றார், செல்வத்தை அழ, பணம் அதான் முக்கியம். பணத்தை செல்வத்தை வர சொல்லு, நம்ம வீடு ஃபுல்லா என்ன ஆகணும், பணத்தால நிரம்பி வழியணும். நேற்று இரவு நான் பார்த்த காட்சி கண்கொள்ளா காட்சி. கூட்டம் இல்லை, நிறைய பேர் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுருவாங்க, தெரியும்ல. நான் இந்த பங்கு வந்த பிற்பாடு புதுசா ட்ரெஸ் மட்டும் பார்க்கல, வேற என்ன பார்க்குறேன், லலிதா ஜுவல்லரி. வேற ஏதாவது ஜுவல்லரி இருக்கா? என்ன ஜுவல்லரி சொல்லுங்க, வேற ஏதாச்சும் தெரியலையே. இந்த மாதிரி என்னென்ன விதவிதமா நீங்க வேணா போட்டு பாருங்க, தயவுசெய்து வீடியோ எடுத்துடுங்க. யாராவது நகை செய்யணும் அப்படின்னா நீங்க மதுரை வாயில் புனிதான் துணை ஆலயத்துக்கு வந்தால் போதும். அவ்வளோ அழகாக இல்லை, நானுக்கு விதவிதமாக 5 சவரனோ 10 சவரனோ விதவிதமாக கழுத்தை அலங்கரிக்க, கழுத்தே தெரியல சில பேருக்கு, ஏன்னா அப்படி நகையை போட்டு மினுக்கிட்டு அவ்வளவு அழகா வந்தாங்க. அப்போ சொல்றார், வீட்டுக்கார சொல்றாரு, செல்வத்தை அழ, அது நம்ம வீட்டை நிரப்பட்டும் அப்படின்றார். மனைவி சொல்றேன், ஏங்க பாரசம்மா. ஆனா இந்த கதையை வாசமும் சிரிப்பாச்சு. வழக்கமா பொம்பளைங்க தான் பணம் நீங்க, ஆம்பளைங்க பாவம் பணம் என்ன மாட்டாங்க. கதையில ட்விஸ்டிங்க. அவங்க சொல்றாங்க, பணம் என்ன, புகழை அழைப்போம். இன்னைக்கு உலகமே இந்த புகழுக்கு தானே அலையுது. எல்லாரை பத்தி பெருமையா பேசணும், நான் வந்து டிவில வரணும். இப்ப எல்லாம் பாருங்களேன், ரீல்ஸ். சில நேரத்தில் நான் பார்ப்பேன், யாரோ சும்மாவாது எதையாவது ஒரு கண்டென்ட் வச்சு நிறைய ரீல்ஸ் வந்து போடுறாங்க. சாதாரண விஷயம்தான். அவங்க என்னன்னா பிரபலம் ஆகணும், இந்த சமூகத்துல பிரபலியமான எல்லாருக்கும் தெரியணும். இவங்க யூடியூப், இவங்க ரீல்ஸ் பண்ணீங்க, அவங்க தானே, நீங்க இவங்க தானே அப்படின்னு மற்ற எல்லாம் நம்ம சொன்னா நமக்கு என்ன ஆகும், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்ப சொல்ற மனைவி, புகழ அழிப்புங்க, இப்ப சும்மா செல்வம். வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற அருமையான குழந்தை ஜெஸ்ஸி ஓடி வருகிறார். உங்க 2 பேருக்கு இந்த இருக்கா, பணம் புகழ். நீங்க யாரும் சொன்னீங்கல்ல, எதை அழைப்போம், அன்பை அழைக்கிறேன். எப்ப குழந்தைங்க அன்பா தான் இருக்கும், தெரியல. அதுங்களுக்கு காசு பணம்லாம் தெரியாது, நமக்கு தான் காசு பணம் புகழ்லாம். அப்போ என்ன சொல்றாங்க, குழந்தை சொல்லிச்சு, ஜெஸ்ஸி நம்ம வந்து அன்பை அழைப்போம். 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, என்ன அழைக்கலாம், எப்பவுமே வீட்டில் சொன்ன குழந்தை சொன்னதானே கேட்பீங்க. சரி, போயிட்டு நம்ம யாரை அழைக்கலாம், அன்பு அழைக்கலாம். வெளியே போறாங்க. 3 பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
இந்த அம்மா போய் சொல்லுது, மேரி அம்மா சொல்லுது போயிட்டு, சரி நாங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணிட்டோம், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட் யார் தெரியுமா? அன்பு, அவர் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா சத்தம் அதிகமாக போட்டுன்னு இருக்கான்? அமர்ந்து கொண்டிருந்த 3 பேர்ல முதல்ல செல்வம் எழுதுகிறார். இதம்மா சொன்ன, நான் உன்னை கூப்பிடலையே, நான் யாரை கூப்பிட்டேன்? நான் அன்பு தானே கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், நீங்க செல்வத்தை கூப்பிட்டு அழைத்திருந்தீர் என்றால் செல்வம் வந்திருக்கும், அல்லது வேற என்ன அடுத்து புகழ் வந்திருக்கும். புகழை கூப்பிட்டீங்கன்னா அன்பு வராது, அன்பு தனியா போயிடும். ஆனா நீங்க அன்பை அழைத்ததால் என்னாச்சு? 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்ப என்ன சொன்ன பாத்தீங்களா? 3 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 5 வாங்கினா 3 ஃப்ரீ. இப்ப நிறைய வித்தியாசமான முறையில் விற்கிறான். 1 வாங்கினா 1 ஃப்ரீலாம் இல்லை. அது மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, அன்பு வருகிற போது என்ன வருதான் கூட? பணமும் செல்வமும் என்னமா புகழும். நாங்க வரோம் அப்படின்னு அவங்க உள்ள போய் அந்த வீட்டோட அமர்ந்து உணவு வருதுலாம். இயேசுவிலே பிரியமானவளே, ஒவ்வொரு வருஷம் பிறந்ததுலேருந்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். நமக்கு தெரிஞ்ச நினைவு தெரிந்து இப்போ எனக்கு 54 வயசுங்க, ஒரு 50 வருஷம் சின்ன வயசு சரியாது இருக்கேன். 50 வருஷமா கிறிஸ்மஸ். இப்போ இங்கே இருக்க நிறைய பேருக்கு 70 வருஷம். பார்த்தா நாங்கள் எப்படிலாம் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பது. கிறிஸ்மஸ்னா என்ன? ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன கிறிஸ்மஸ்னா என்ன? இந்த ட்ரீயா, அந்த வெளியதோ ட்ரெஸ், இந்த பெரிய லைட்லாம் போட்டு செம்ம, ஐயோ ஃபாதர் கோயில் செம்மையாச்சு, ஒரே லைட்டு ஃபாதர். அங்கே கிறிஸ்மஸ் பயங்கரமான கிரிப் இருக்குது, இங்கே ஒரு கிரிப் இருக்குது, அங்கே ஸ்டார் இருக்குது. அப்புறம் போனால் வீட்டில் இன்னைக்கு விருந்து இருக்கும், நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு அவ எல்லாம் விஷ் பண்ணுவோம், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். அதோட மட்டும் முடிந்து போய் விட்டது என்றால் வருடம் வருகிற ஒரு கிறிஸ்மஸ் தான் 2024. அந்த குழந்தைய கொஞ்சம் அப்படியே தூக்கி போற நினைக்கிறேன். ஆமா, 2024 கிறிஸ்மஸ் நமக்கு தருகிற பாடம் அற்புதமானது, அருமையானது. நான் சொன்ன அந்த நிகழ்வை தான் உங்க கண் முன்பாக காட்ட விரும்புகிறேன். ஒருத்தர் போய் கேட்கிறார், இந்த உலக வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளில் எதுங்க மிக சிறந்தது நினைக்கிறீங்க? அப்போ சொல்றார், மனிதன் அணுவை 2ஆக பிளந்தது. அணு தெரியல, அணு பேர் இல்ல, அணுவை 2ஆக பிளந்தனா உலகத்தை அடிச்சு காலி பண்ணிட்டான். பாம், ஆட்டோ பாம்லாம் பண்ணாங்கல்ல, அணு. அப்ப என்ன சொன்ன, அதெல்லாம் இல்லைங்க, உலகத்துல முதல் முறையாக மனிதன் எங்க போனா? மேல போனானே, நிலாவிலே காலடி எடுத்து வைத்தது. அதுதாங்க உலக வரலாற்று மிக. அவன் சொன்ன, இருளாய் கிடந்த உலகை ஒருத்தர் என்ன பண்ணாரு? என்ன கண்டுபிடிச்சாரு? என்ன கண்டுபிடிச்சாரு? லைட், அது பேர் நான் தமிழ்ல இங்கிலீஷ் தான் பேசுவேன். நீங்களா பீட்டரா? மின்சாரத்தை கண்டுபிடித்த பிற்பாடுதான் இந்த உலகமே பயங்கரமா. அதை விட வேற என்ன? ஒரு சிறுமி சொன்னாலாம், அதெல்லாம் இல்லைங்க, நீங்க சொல்ற அந்த அணுவை பிளந்தது அல்லது மின்சாரம் கண்டுபிடித்தது, மனிதன் முதல் நிலாவிலே காலடி வைத்ததெல்லாம் அந்த இது உலக வரலாற்று 2ஆக பிடித்தது ஒருத்தருங்க. இந்த உலக வரலாற்று 2ஆக பிரித்தது யாரு? அங்க படுத்துனுக்கார், அவர் தான் குழந்தை இயேசு பிறப்பதற்கு முன், இயேசு பிறப்பதற்கு பின். தெரியல, தான் உலகத்தை பிரிச்சிட்டார், 2ஆ பிரிச்சிட்டார். நீங்க சொல்லலாம், நான் இங்க மதுரை வாயில் வரத்துக்கு முன்னாடி, நான் மதுரை வாயில் வந்த பின்னாடி. நான் மதுரை வாயில் வரும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். இப்போ வந்த பிற்பாடு பாருங்க, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், அப்படி இருக்கேன். அந்த மாதிரி இயேசு வரலாற்றை 2ஆக பிரிக்கிறான். நம்ம கேட்ட வாசகங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இயேசு இன்னைக்கு உலகத்தை பறக்கணும்? ஏன் மனிதனா பிறக்கணும்? நீங்க எல்லாம் நிறைய சொல்லுவீங்க, பாவங்கள் இருந்து விடுவிக்க, நம்மை மீட்பதற்காக. ஒண்ணுதான், சர்வ வல்லவருங்க அவரு. இன்னைக்கு நம்ம கேட்ட வசனம் பாருங்க, அவரால் அனைத்தும் உண்டாயின, அவரால் அன்றி எதுவுமே உண்டாகவில்லை. அவ்வளவு ஒரு பவரான ஒரு ஆள். ஏன் குழந்தையா பிறக்கணும்? ஜி பும்பா, ஆமா உண்டாயிடுச்சு, மீட்பு உண்டாயிடுச்சு, போங்க எல்லாம் உங்க பாவங்களா மன்னிக்கப்பட்ட சொல்லிக்கலாமே. ஆனால் கடவுள் விண்ணகத்தை விட்டு மண்ணகத்தை முத்தமிட்ட நாள்.
கடவுள் தன்மையிலிருந்து விலகி மனிதனாக உன்னை போல என்னை போல நம்மை போல ஒருவராக இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார். அப்படின்னா ஒரு சிந்தையை மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு கடவுள் நம்ம எப்பவுமே எப்படிதான் பார்க்கிறோம்? கடவுள் நமக்கு அப்பாற்பட்டவராக. கடவுள் ஐயோ கோயில் உள்ள போக கூடாது. இந்துக்கெல்லாம் சொல்றான் கருவறை, ஐயோ அந்த ஊர்ல போவாதீங்க, நம்மலாம் போக கூடாது, அதுவும் பொம்பளைங்க சுத்தமா போக கூடாது. ஏன் நீங்களாம் அது என்ன அது கடவுள் இருக்குமா போக கூடாது. முஸ்லீம் உள்ள விட மாட்டான், எங்க மசூதியில சாமி கிட்டே போக கூடாது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குற கடவுள் என்ன இந்த திருவிழா சொல்லுதுன்னா இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, நம்மில் ஒருவராக, நமக்காக உடைய இன்ப துன்பங்களில பங்கெடுக்க கூடியவராக. நீ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் அழகாய் சொல்றான். அவளோடு அந்த எகிப்திலிருந்து அவளை விடுதலை செய்கிறார். மேகத்தூணாக நெருப்பு தூணாக இருக்கிறார். அவளுக்கு உணவு கொடுக்கிறார், அவளுக்கு வழிகாட்டுகிறார், அவளுக்கு தண்ணி கொடுக்கிறார். அவளை ஆபத்திலிருந்து எல்லாம் காப்பாற்றின அந்த கடவுளை இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டார். இன்னைக்கு அதே கடவுள் தான் புதிய ஏற்பாட்டில் அவங்களை காணக்கூடாத கடவுள் இன்னைக்கு வசனம் அவர் காணக்கூடியவராக, அவள் ஒருவராக, அவர்களை போல நம்மை போல ஒருவராக நம்மிலே பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பு தான் இயேசுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறார். நீங்க நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், நம்ம வாழ்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் சொல்லுங்க. நான் இதை பத்தி பலமுறை சிந்திக்க என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சேகரிப்பு உலகம், சேகரிப்பு நிறைய சேர்த்துக்கணும். நீங்க சில வீடுகள்லாம் போனா நீங்க தான் வீட்டை போய் கிளீன் பண்ணுங்க தயவுசெய்து. நான் சொல்றது 2025 தயவுசெய்து போங்க, நிறைய பொருள் வச்சிருப்பீங்க. கிச்சனுக்குள்ள போய் பாருங்க, வெள்ளை பரன்ல பாருங்க, அந்த பொருளை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம செல்போன் மாதிரி நான் பலமுறை சிந்திப்பேன். என்கிட்ட 800 ஃபோன் இருக்கு என் செல் நம்பர்ல. நான் மிஞ்சி போனா ஒரு 10 ஃபோன் தான் பேசுவேன். அப்போ 790 நம்பர் நான் யூஸ் பண்றது தேவைப்பட்டா யூஸ் பண்ண, அதுக்காக டெலீட் பண்ண சொல்ல. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லா பொருளை அடக்கி வச்சுப்பாங்க. ஆனா அது நம்ம என்ன பண்றதே இல்லை, பயன்படுத்துறதே இல்லை. இப்போ பழசாயிடுச்சு ட்ரெஸ்ஸு போடுவீங்களா? ஒரு அம்மா சொல்லுது, நான் ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு அம்மா சொல்லுது, ஒரு நாளைக்கு கட்டுற சேலை அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டேன், கட்ட மாட்டேன். 365 நாளுக்கு சேலை எங்கேயாவது முடியுமா? நீங்களே யோசிங்க. நீங்க கூட வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஆட்கள் தான். இந்த புடவை நோ எங்க கிறிஸ்மஸ்க்கு போன புதுசா வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. திருப்பி எப்போ அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கட்டிய மாட்டாங்க. சேகரிப்பு உலகம். குழந்தையா இருக்கிறாங்க, குழந்தைங்க பாருங்களேன், என்ன வாங்கி தரணும் குழந்தைங்களுக்கு? பொம்மை வாங்கி தரணும். நிறைய வீட்டில் பாருங்களேன் பர்த்டேக்கு என்ன எல்லாம் பொம்மையா, டெடி பேர், அந்த படம் இப்போ லேட்டஸ்டா அது பொம்மை வந்தது. அதனால அது நல்லா அழகா சொல்றாங்க. அது ஒரு மாதிரி கழுது மாதிரி ஒரு இது பொம்மை, சரியா? அந்த பொம்மை தான் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. பொம்மை உலகம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த பருவநிலை வந்த பிற்பாடு நிறைய படிக்கணும், பயங்கரமா அறிவை வளர்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்றீங்க, போங்க மியூசிக் கத்துங்க, டான்ஸ் ஆடுங்க, போய் நல்லா படி, நல்லா இங்கிலீஷ் கத்துக்கோ, நீ ஐஐடி போகணும், அதுக்கு போகணும் என்று பிள்ளைகளை என்ன பண்றோம் இன்னைக்கு, படி 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 என்று அறிவை சேகரிக்க சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வளர்ந்த பிற்பாடு பாருங்களேன், நம்ம எல்லாம் இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்ன பண்றீங்க, நட்பு உறவு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பணம் சேகரிக்கணும். ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ணி தரணும், வீடு வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லா கடைசியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சேகரிக்க உலகத்திற்கு நாம் இழப்பதற்கு தயாராக. நிறைய நேரங்கள் நான் பார்த்தேன் இன்னைக்கு நம்ம வாழ்வில் இழக்க நம்ம தயாராகவே இல்லை. அவன் பேசுறேன் பையன் இழக்கணும், ப்ளீஸ் ஒருத்தருங்க பேசுவங்க பார்த்து அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். பொண்ணுங்க லவ் பண்ணும்போது அவன் என்கிட்ட பேசவே மாட்டான், அவன் எப்படி பேசணும். இங்க ஒருத்தர் கடவுள் வசனம் அழகாய் வாசிச்சோம். கடவுள் நிலையில் இருந்து சேகரிக்கவில்லை, தன்னை இழக்கிறார், தன்னை வெறுமையாக்குகிறார். ஏனென்றால் அவர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பின் விளைவாகும். அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்மஸ் அப்படின்னா அன்பு தான், அதுக்கப்புறம் மாற்றே இல்லை. அந்த அன்பை நம்ம எப்படி பண்ணணும்னா கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளணும். ஒரு அம்மா நேற்று என்கிட்ட வந்துச்சு, எனக்கு இன்னும் அப்படியே நீ காலையில் அப்படியே அந்த அடிச்சது எனக்கு. வெறுமனே 25 தான் கிறிஸ்மஸா, தினந்தோறும் கிறிஸ்மஸ் பாதா, தினந்தோறும் கிறிஸ்மஸ் இருந்துச்சு.
நீங்க சொல்லலாம் அது ஒரு லூசுன்னீங்க. நான் சொல்றேன் உண்மைதான். இயேசு என்னோடு இருப்பதை, என்னோடு பயணிப்பதை, என்னோடு நெருங்கி இருப்பதை இப்பெல்லாம் நான் உணரணும். அப்பெல்லாம் கிறிஸ்மஸ் தான். எப்பெல்லாம் கடவுளை நீங்க உணரவில்லையோ, கடவுளை தூரமா வச்சு கிறிஸ்மஸ் மட்டும் அந்த பேபி ஜீசஸ் இயேசுவை, குழந்தை இயேசுவை தொட்டு கும்பிட்டு இதோட அடுத்த வருஷம் தான் இல்ல, தினந்தோறும் இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய நெருக்கத்தை, அவருடைய உறவை நாம் என்ன பண்ணோம், உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி, இழப்பதுக்கு நெல்லை சேர்த்து வச்சு என்னத்தை போறீங்க இந்த உலகம். நான் சொன்ன நேற்று இரவு சொன்னேன், போன ஆண்டு 2023 கிறிஸ்துமஸ் மாதிரி இந்த ஆண்டு இல்ல. எவ்வளவு நிகழ்வுகள், எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு, எவ்வளவு மனிதர்கள் காணாம போயிட்டாங்க, எவ்வளவு இந்த உலகத்தையே புரட்டி போட்டு எத்தனை போர்கள், எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்குலாம்? நமக்கெல்லாம் தெரியல. நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு இல்லை. நான் 50 வருஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாட சொன்னேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிறிஸ்துமஸ் வித்தியாசமா தெரிகிறது. போன வருஷம் கட்டின இந்த இது என்னது டெக்கரேஷன் இல்லையே, போன வருஷம் பண்ண கிருபா பண்றோம். இங்க வருஷம் வருஷம் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு நாம கூட நிறைய நேரங்கள்ல சேங்கரி சேர்த்து வச்சு வீட்டில், சில வீட்டில் நான் போவேன் பிளஸ்ஸிங் போனா, இங்க இல்லை, உள்ளவே போக முடியாது, அவ்வளோ பொருள். என்னத்தை பண்ண போறீங்க? இழப்பதற்கு தயாராக இருங்க, இழப்பதற்கு தயாராக இருங்க. இதான் ஆண்டவர் சொல்ல, இழக்கணும், வெறுமையாக்கணும். அப்பதான் கடவுளுடைய பிறப்பு பாருங்க. அந்த இடையர்கள் இழந்த ஒண்ணுமே இல்லாதவங்க அங்க குடியில் அவங்க தான் நற்செய்தி அறிவிக்க மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. அவங்க இருளில் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், ஒளியாக அவர்களுடைய வாழ்வில இயேசு உதித்தார் என்று வாசிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம கூட இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கதையை முடிக்கிறேன். அந்த முதல்ல செல்வத்தை அடைத்திருந்தால் புகழும் அன்பும் கிடைச்சிருக்காது, அல்லது புகழை அடைத்திருந்தால் அன்பு இல்லாமல் போயிடும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறது. அன்பு இருக்கிற இடத்துல மகிழ்வு இருக்கிறது. அன்பு இருக்கிற இடத்துல உறவுகள் இருக்கிறது. அவங்க இன்னைக்கு நான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட, தயவுசெய்து இன்னைக்காவது நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நீ நேற்று நான் சொன்னேன், பண்ணுங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க. சும்மா அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், நல்லா வீட்டில் உட்காந்து எல்லாம் சாப்பிடுங்க. யார்கிட்ட சண்டை போட்டுருந்தா சாரி நல்லா இருக்கீங்களா கிறிஸ்மஸ், சும்மா கிட்டே இல்லை. நம்ம மட்டும் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்நேரம் புக் பண்ணிருப்பாங்க. SS பிரியாணி போய் பாருங்க, ஒரு கியூ நிற்கும் பாருங்க. நான் அம்பத்தூர்ல இருக்கும் போது ஒருத்தர் சொன்ன, இந்த சும்மா போனேன், எவ்வளோ பெரிய கியூங்க, ஆனால் யாரும் சோறே ஆக மாட்டாங்கப்பா. எல்லாம் SS பிரியாணி, டப்பா பிரியாணி, அது எல்லாம் வந்துடும். சிக்கன் 65 ஸ்வீட்லாம் எல்லாம் வச்சிடும். நான் மட்டும் சாப்பிடுறது. யாராவது முடிஞ்ச 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, சாப்பாடு வாங்க. ஸோ பரவாயில்ல, இதுதான் இந்த அன்பு பகிர்வாக மகிழ்வாக மாறும். அதுதான் இயேசு தன்னுடைய வாழ்வில் தன்னை பகிர்ந்து கொண்டார், தன்னை வெறுமையாக்கினார். ஒரு சாதாரண மாரடை குடியில ஒரு குழந்தையாக பிறந்தது. வெறுமே மாரடை குடியில் பிறப்பது மட்டும் கிறிஸ்துமஸ் அல்ல, என்னுடைய இதய குடியில் இயேசுவை நான் பிறப்பெடுக்க செய்தேன். அதற்கான அருளை நிச்சயமாக அவர் தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நமது விசுவாசத்தை Jesus.
வார்த்தை மறுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். பல இறைவாக்கினர் வழியாக நம்மை தேடி வந்த, நம்மை மீட்க வேண்டும், நம் வழியை மாற்ற வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்து இறுதியாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை போல உருவெடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து வைப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவிலே அக்களித்து மகிழும் உமது திரு அவையையும் அதன் திருப்பணியாளர்களும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இறையாற்றின் விழுமியங்களை இவ்வுலகில் விதைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீர் உலகிற்கு அளித்த உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பினை பெற்றுக்கொண்டு அதை மக்களோடு பகிர்ந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இடையர்களுக்கு உம் முதல் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்த இறைவா, நாங்களும் அவர்களைப் போல் எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு அன்பு, இரக்கம், மனித நேயம் கொண்டவர்களாக வாழவும், அவர்களைப் போல் உமது அரசை பறைசாற்றவும் வேண்டி ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பரம்பொருளே, உமது திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். இப்பிறப்பு பெருவிழாவிலே ஒன்றித்திருக்கும் நாங்கள் இன்று போல் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக இன்று கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை அமைய செய்த தந்தையே இறைவா, ஒரு குழந்தையின் பிறப்பு குடும்பத்திற்கு அடையாளமாய் இருப்பது போல இயேசுவின் பிறப்பு எமது குடும்பங்களுக்கு அடையாளமாய் இருப்பதாக அக்குழந்தையின் மகிழ்விலே எம்மில் உள்ள பிரிவினைகள் களைந்து, பிளவுகள் தகர்த்தெளிந்து, கோபமும் கவலையும் விட்டொழிந்து, கண்ணீரும் ஏக்கமும் துடைத்து புதிய உறவுகள் அமைக்கவும், பாலகனின் ஆசி நிறைவாய் தங்கவும் வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னோட ஜெபத்தை கேளுங்க.
என்னோட ஜெபத்தை கேளுங்க. நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே. இயேசுவே உன் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. கைமாற நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். கைமாற நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே. இயேசுவே உன் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. கரிச கரிச சா சனி சபா பச சா சகரி மகரி கசா. கரிச கரிச சா சனி சபா பச நிரி சா பச நிரி சா. விண்மீன்கள் ஒளி காணிக்கை, விண்ணோதர் துதி காணிக்கை. விண்மீன்கள் ஒளி காணிக்கை, விண்ணோதர் துதி காணிக்கை. பொன்தூப வெள்ளை புறம் மூவேந்தர் இறை காணிக்கை. இந்தேவா உன் பீடம் ஏற்பாய் என்னை காணிக்கை. இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கை. இயேசுவே உன் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. கைமாற நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். கைமாற நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கை. இயேசுவே உன் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. உடல் பொருளாவி காணிக்கை, உழைப்பதன் பயனும் காணிக்கை. உடல் பொருளாவி காணிக்கை, உழைப்பதன் பயனும் காணிக்கை. இந்நிலையே உள்ளதெல்லாம் வைத்தேன் இங்கு காணிக்கை. இந்தேவா மகிழுடனே அளித்தேன் ஏற்பாய் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஏறுபேலோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை முதல்ல அன்பினால் நாங்கள் நாட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரிடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த அற்புதமான இந்த பெருநாளுக்காக நன்றி செல்லுவோம். இந்த உலகை இரண்டாக பிரித்த ஒரு நாள், வரலாற்றையே புரட்டி போட்டு ஒரு நாள், இந்த உலகிற்கு தன்னுடைய வருகையினால் அன்பையும் அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் மகிழ்வையும் நம்பிக்கையும் கொண்டு வந்த நாள். நன்றி கூறுவோம். இதோ பிறந்திருக்க பாரன் இயேசு நமக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, நம்மோடு இருப்பவர் இம்மானுவேலாக. நம்முடைய பயணத்திலே, நம்முடைய கவலையிலே, நம்முடைய துன்பத்திலே, துயரத்திலே, வியாதியிலே, அச்சத்திலே நம்மை தனித்து விடுபவர் அல்ல, மாறாக நம்மில் நமக்காக ஒருவராகவே பிறந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த நாளிலே விதைக்கிறார். நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வரும் அத்தனை பேருக்காகவும், நம்முடைய ஜெபத்தில் கேட்ட யாவருக்காகவும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகவும், நம்பிக்கையோடு இந்த நாளிலே மகிழ்விலே கடந்து கொண்டு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நம் உள்ளத்தின் வாஞ்சைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றும்படியாய் மன்றாள். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடைய நேற்றிலும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான மிருதுமிக்க மரியாள், அவர் ஊக்கிய அன்னை, அவருடைய கணவரான மிருது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான மிருது அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீபஸ் சகாயம், இவ்வுலகிலே முக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2024 ஆண்டு இயேசுடைய பிறப்பின் மகிழ்வின் வாழ்த்துக்களை நாம் மகிழ்வோடு ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒரு பலத்தை ஒரு கரபலி கொடுத்து ஒரு முகத்தை பார்த்து எல்லாம் பாருங்க, பக்கத்தில் பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் கை கொடுங்க பார்ப்போம். எல்லாம் விஷ் பண்ணுங்க, எல்லாம் விஷ் பண்ணலாம். வீட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமா கேக்கு வாங்கிட்டீங்களே, பாய திறக்க மாட்டீங்க. மேரி கிறிஸ்மஸ். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு முறையும் நான் யோசிப்பது தான், இந்த கிறிஸ்மஸ் என்றாலே அது ஒரு கலை கட்டம், ஒரு கூதுல ஒரு மகிழ்வு. இந்த மகிழ்வு வந்து வெளியில மட்டும் இருக்கக்கூடாது, இந்த குடியில மட்டும் இருக்கக்கூடாது, நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவை பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குல வந்து இந்த அந்த திருவரை காலத்துல இந்த மகிழ்வை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று சின்ன சின்ன முயற்சி எடுத்தோம். நினைப்பேன் பல நேரங்களில் நம்முடைய பங்கு வந்து பெரிய பணக்கார பங்கு அல்ல, சாதாரண மக்கள், ஏழை மக்கள் வாழ்ற ஒரு பங்கு தான்.
ஆனால் ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நீங்கள் நிறைய பேர் சொல்ல முடியும்னா அவ்வளோ பேர் இருக்கீங்க. நம்மள நலிவடைந்து, நான் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, என்னை விட கொஞ்சம் நலிவடைந்து இருக்கிறவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று எண்ணிய போது நம்ம முதல்ல உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுக்காக சொல்கிறேன், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படி வச்சோம். இங்கே ஒரு காய்ந்த மரத்தை வைத்து அதை பூத்த மரமாக வைக்க வேண்டும் என்று ஒரு 55 பேரை தேர்ந்தெடுத்து வச்சோம். நிறைய பேர் பெருசா பண்ணாங்களா அப்படி இல்லை, ஆனால் அவங்கள முடிந்ததை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொன்னா, ஃபாதர் அதை வாங்கி கொடுத்தாங்க, இதை வாங்கி கொடுத்தாங்க. தாராள உள்ளத்தை காட்டிய நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு முதல்ல ஒரு கரவழியை கொடுத்துடலாம், ஜோரா கை தட்டுங்க. இதுதான் மகிழ்வு. இரண்டாவது, நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் ஒரு 200 பேர் கடந்த 15ஆம் தேதி இந்த ஆலயத்தில் வெறுமனே நம் பங்கை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, பிற மதங்களை சேர்ந்தவர்கள், இந்துக்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஆம்பர் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த அரிசி பருப்புலாம் வச்சு கொடுத்து தன்னுடைய மகிழ்வை பகிர்ந்து நிறைய நல்ல உள்ளங்கள் பங்கை சேர்ந்து உதவி செய்தாங்க. அவ்வாறு கூட நான் சொன்ன மாதிரி நம்முடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதர் தெரேசா சிஸ்டர்ஸ், அன்னை தெரேசா சிஸ்டர்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. சின்ன ஃபாதர் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நான் பூசையில் சொன்னேன், அவங்க சோப்பு கேட்குறாங்க, அல்லது எண்ணெய் கேட்குறாங்க, பாய் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ரூமை திறந்து வைக்க சொன்ன, முதல் பக்கத்தில் இருக்க ரூமை திறந்து வச்சோம். ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னேன், 3 பூசையில் நான் பார்க்கிறேன். திங்கட்கிழமை அந்த ரூம் ஃபுல்லாகவே அவ்வளோ பொருட்கள், நிறைய எண்ணெய், நிறைய சோப்பு, அதுக்கப்புறம் வாஷிங் பொருட்களுக்கான துணிகள், தினமும் பெட்ஷீட்டு, அது மாதிரி பாய் என்று நிறைய பேர் சாதாரணமானவர்கள். நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் இல்லை, சாதாரணமானவர்கள் தாராள உள்ளத்தோடு கொடுத்துருக்காங்க. அவ்வாறு இன்னும் கூட நம்ம எதை செய்திருக்கோம். நம்ம திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும், இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபாதர் வந்தார். ஃபாதர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்தோம். நான் பார்த்தீங்கன்னா யார் செய்கிறா, நான் பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் இதை வச்சுக்கிங்க கொடுத்து நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த பெருந்தொகை அல்லது உதவித்தொகை எத்தனையோ உள்ளங்களில் இன்னைக்கு மகிழ்வை கொண்டு, இதுதான் கிறிஸ்மஸ். எனவே இதனால நான் சொல்வேன், இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் வித்தியாசமான நம்ம மகிழ்வை பகிர்ந்து, ஏன்னா எனக்கு நிறைய சொல்லலாம், நேரத்துக்கு கருத்து நான் குறைத்துக் கொள்கிறேன். சாதாரண மாணவர்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யும். அன்பு என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, செயலில் காட்டப்பட வேண்டும். எனவே மீண்டும் ஒருமை அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இது தொடரணும், நிறைவான அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனவே நாம் சொன்னது போல இன்று மாலை திருப்பலி நடைபெறாது. நேற்று இரவு உங்களுக்கு தெரியும், அவ்வளவு இங்கே ஒரு 3000-4000 பேர் குடுமி இருந்தோம். அவ்வளவு அழகாக அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான திருப்பலி அமைந்தது. கண்டிப்பாக நீங்கள் லைட்டில் பார்க்கணும். முடிஞ்ச சாயங்காலம் கூட வாங்க, இந்த ஒரு இன்னும் 15 நாளுக்கு இருக்கும். நம்முடைய கிருபை ரொம்ப அழகாக நம்முடைய இளையோர் குழு செஞ்சுருக்காங்க. நம்முடைய ஆல்டர் பாய் இந்த சிம்பிளான ஒரு கிருபையும் செய்திருக்காங்க, குடியிலே அமைத்திருக்கிறாங்க. வெளியில் நமக்கான செல்ஃபி எடுப்பதற்கான பிள்ளைகள் நிறைய ஏற்பாடு, ஐ லவ் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைகளோடு எடுக்கக்கூடிய ஒரு செல்ஃபி ஸ்பாட்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தயவுசெய்து பூசம் அப்படியே ஓடிடாதீங்க, இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாம் நின்று அந்த ஃபோட்டோலாம் பிடிங்க, ஒருத்தர் மகிழ்ந்து களி கூறுங்கள். நான் சொன்ன மாதிரி இதான் நான் திருப்பதி சொல்றேன், இந்த மகிழ்வு என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்வின் வழியாக வெளிப்படணும். முடிஞ்சா இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷ் பண்ணுங்க, நிறைய பேர் பேசுங்க. முடிஞ்சா ஏதாவது சமைச்சிங்கன்னா கொஞ்சம் பேருக்கு 4-5 பேருக்கு கொடுத்து உதவி செய்து இந்த நாளை மகிழ்வின் நாளாக மாற்ற முயற்சி எடுங்கள். வருகின்ற 26ஆம் தேதி புனித ஸ்தீவான் முதல் மறை சாட்சியுடைய விழா, 27ஆம் வெள்ளிக்கிழமை புனித யோவான் திருத்தூதருடைய நற்செய்தியாளர் விழா, 28ஆம் தேதி சனிக்கிழமை நம் மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடும். அன்று வழக்கம் போல காலை சனிக்கிழமை காலையில வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். மாலையில நம்ம குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்திருக்கோம். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி. அனைத்து குழந்தைங்க கூட்டிட்டு வாங்க. குழந்தைகளுக்கு மகிழ்வை கூட்டக்கூடிய விதத்துல அவளுக்காக சிறப்பு ஜெபம், சின்ன ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்து அப்படி நாம மகிழ்வுக்கு இருக்கிறோம். எனவே இந்த வழிபாடுகளை தவறாது கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி திருக்குடும்ப பெருவிழாவை தாயாம் திருவை கொண்டாடுகிறது. எனவே அன்று குடும்பங்களுக்காக நாம கண்டிப்பா ஜெபிக்கணும். காலை வழக்கம் போல 6:30 மணி திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை, 7:45 மணி 8 மணிக்கு இல்லை 7:45 மணிக்கு எல்லாம் பேரா வாங்க. பல நேரத்தில் நான் பார்ப்பேன், எங்க வீட்டுக்காரன் பார்த்ததே இல்லையா, அவர் வருதே இல்லை ஃபாதர், எங்கம்மா உங்க வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்காரம்மா எங்க அப்படி கேட்டா, அவங்க வீட்டிலே இருக்கான், பிஸியா இருக்கான் ஃபாதர். கணவர் வந்தா மனைவி வரமாட்டாங்க, மனைவி வந்தா கணவர் வரமாட்டாங்க, சில நேரத்தில் பிள்ளைகளே வரமாட்டேன். எங்க உங்க பசங்க காணும், ஃபாதர் டியூஷன் போறான் ஃபாதர், ஃபாதர் கிரிக்கெட் போறான் ஃபாதர், ஃபாதர் டான்ஸுக்கு போறான் ஃபாதர். பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் குடும்பமாகவே நம்ம வருதில்லை. வந்தா அப்படி இருப்போம், தனித்தனியாக வருவோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரை
நான் குடும்பமாக பார்க்கிறேன். என்னை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழாவை கொண்டாடும். அன்னைக்கு நம்ம பவனி, மெழுகுத்திரி பவனி இருக்கிறது. அதோடு கூட நமது வாக்குறுதிகள் எல்லாம் புதுப்பித்துக் கொள்ள இருக்கிறோம். சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்யப்படும். எனவே காலை 7:45 மணிக்கு இந்த பவனிலாம் இருக்கும். அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, அதில் நிறைய காரியங்கள் நடைபெறும். எனவே குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இதை செய்கிறோம். 25 ஆண்டுகள் திருமண வாழ்வு இணைந்து 25, இந்த வருஷம் 50 ஆண்டுகள். இந்த வருஷம் நிறைவு செய்வர்கள். உங்கள் பெயரை பதிவு செய்ய சொன்ன ஃபாதர்கிட்ட உதவி பங்கிடும். மொத்தமே 6 பேர் தான் பதிவு செய்திருக்கிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவளை நாம் கௌரவித்து அவளை நாம் மகிழ்விப்போம். அவ்வாறே நம்ம சொன்ன மாதிரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்களை அன்பிய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நடத்தினோம். 17 அன்பியங்கள். அவ்வளவு ஒரு ஆர்வமாக யூடியூப்ல பாருங்க. நிறைய பேர் நான் புதுசாக சொல்றேன், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. சரி, ஆண்டனி சர்ச் யூடியூப் இருக்கிறது. சந்தியா, ஜோசப் சந்தியா அவருக்கு ஒரு கரவழி கொடுத்துடலாம் உட்காந்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் நம்மை உலக அறிய செய்து கொண்டு இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம், அப்புறமா யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை. அவை பாருங்க, நிறைய நிகழ்வு இந்த பங்கில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை அதில் போஸ்ட் பண்ணுற நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவை நீ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு போட்டி வச்சோம். ஒரு 17 அன்பியங்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான, அவ்வளவு தயாரிப்பு, அவ்வளவு உழைப்பு இருந்தது. அதில் முதல்ல 5 இடங்களை பெற்றவர்களுக்கு நாம் பரிசளித்து மகிழ்ந்தோம். பரிசை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலியில் அவர்களுக்கு நாம் அளித்து மகிழ இருக்கிறோம். மீண்டுமாக நான் சொன்ன மாதிரி இப்படியான ஒரு விழா சிறப்பாக நடைபெற உதவியை ஒத்துழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக இந்த கேக்லாம் கொடுத்து நல்ல உள்ள நிறைவேற சொன்ன போதும் திரவியம் மரிய கொரட்டி அன்பத்தை சேர்ந்து அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாள் இப்படியாக சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உழைத்திருக்கு. நிறைய பேருடைய உழைப்பு இருக்கிறது. அத்துணை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டு. வழக்கமாக வருகை கிறிஸ்துமஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை என்ன சொல்றாரு, கிறிஸ்து ஜெயந்தி ஜூபிலி ஆண்டு. நம்ம ஜூபிலியை நோக்கி பயணிக்க 2025ஆம் ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கு. ஆகவே இந்த ஆண்டு நாம் துவங்க, நேற்று இரவே நீங்க பாத்தீங்கன்னா போப்பாண்டவர் இது தொடங்கிட்டார். ஜூபிலி ஆண்டு தொடங்கிட்டார். நேற்று இரவு துவங்கணும். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இதை துவங்குகிறார். 29ஆம் தேதி நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் தொடங்கினாங்க. ஆகவே இதற்கான பல தயாரிப்புகள் யூபிலி ஆண்டு 2025க்காக. எனவே நான் சொன்ன மாதிரி கிறிஸ்து ஜெயந்தி அப்படி ஒரு விழாவை நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். எனவே 2025ஆம் ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறோம். இயேசு பாலன் நம்மையும் நம் குடும்பங்களையும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, அன்பு கூப்பிடுங்க, பணமும் புகழும் தானா வரும் அப்படின்னு தந்தை சொன்னாரு. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கத்துல நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாத்திருக்கோம். இப்போ மந்தையா இருக்கிற நம்ம எல்லாரும் நல்லா செஞ்சிருக்கோம். கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள வரையில நம்ம செஞ்சிருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், கொண்டாடுறோம். அப்படின்னா ஒருத்தர் இல்லாமல் இல்லை. எல்லாத்தையும் நன்றி சொல்லி புகழ்ந்து பாடினாரு, சொன்னாரு. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி வழிநடத்தி ஒவ்வொரு நாட்களிலும் சரி, பாடகர்களும் சரி, இளையோர்களும் சரி, எல்லா செயல்களிலும் பின்னாடி இருந்து வழிநடத்தி எல்லா புகழையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர் தான் அப்படி பங்கு தந்தை. எனவே நேரத்துல அவருக்கு ஒரு பலத்த கரவொலிகளை பிறத்துப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன்
உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக உங்களை விளங்க செய்வாராக. ஆமென். அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நன்னெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.